ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளால் மாறி போனது என்ன? ஆம் தேவஜனமே, கர்த்தர் நம்மை நற்குல திராட்சை செடியாக தான் நாம் வைத்திருக்கிறார். அநேக கனிகளை கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? வேலி அடைத்து பாதுகாத்து நம்மை குறிப்பிட்ட நேரத்தில் நம்மை கடிந்து கொண்டு எல்லாவற்றையும் சீர் செய்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? ஆகாத திராட்சை செடியாய் நாம் மாறிவிடுகிறோம். தேவனுக்கென்று கனி கொடுக்காதவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். நம்முடைய சுபாவங்களும் நம்முடைய குணங்களும் தேவனிடத்தில் நம்மை பிரிக்கிறதா இருக்கிறது. தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சீர் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள், சீர் செய்து பாருங்கள். இதோ தேவனை விட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆசீர்வாதமாய் பேசும் பொழுது அதை ஆண்டவர் பேசினார் என்றும், கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் பொழுது இவர்கள் பிசாசுடையவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோமா? ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய வேதத்திலிருந்து வருகிற பொழுது அது கர்த்தர் நம்மோடு பேசினது என்று சொல்லும். கடிந்து கொள்ளுகிற வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து கேட்கும் பொழுது இது கர்த்தர் எனக்கு பேசினது அல்ல, மற்றவனுக்கு என்று சொல்லி கை காட்டுகிறவர்களாகவும் இந்த நாளிலே இருக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள் தேவச்சனமே. ஆண்டவர் சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் தேவச்சனமே. ஆம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் நற்குல திராட்சை செடியாக. இதோ நாம் அநேக கனிகளை கொடுக்கும்படியாதான் கர்த்தர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ஆனால் நாமோ நம்முடைய சுபாவங்களினாலும் நம்முடைய செயல்களினாலும் மாம்சத்தின் கிரியையினாலும் தேவனை விட்டு விலகி போய் விடுகிறோம். எனவே தேவஜனமே, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இதோ குறுக்கிட்டு இதோ பிடுங்கி போடாதபடிக்கு கர்த்தர் நம் வாழ்க்கையிலே இதோ அதிசயங்களை செய்யும்படியாக நம்முடைய குணங்களை மாற்றிக்கொண்டு நடப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, நற்குல திராட்சை செடியாக எங்களை நீர் வைத்திருக்கிறீரப்பா. அதற்கேற்றபடியாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக, அதற்கேற்ற கனிகளை தருகிறவர்களாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.